நம்ம இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாவக்காய் ஃப்ரை வந்து நீங்கள் அப்படியே வீடியோ படி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஈவன் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு பாவக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு இது போல் வச்சுருங்க. பார்க்குறதுக்கு ஒரு ரிங் ஷேப்பில் இருக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1/2 எலுமிச்சம்பழத்தை இது போல் பிழிஞ்சுக்கோங்க. இதில் இப்போ கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்பவும் நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த பாவக்காயில் இந்த மாவு வந்து நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாவக்காயில் இந்த மாவு நல்லாவே கோட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் சூடுபடுத்திக்கோங்க. நான் வந்து இரும்பு கடாய் சூடுபடுத்தியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கடாயில் பண்ணலாம். பொதுவாக நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இரும்பு கடாயில் பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாவக்காய்களை உள்ளே சேர்த்துருங்க. ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ தான் தனித்தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வெந்து வரும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டினா மாதிரி ஆயிரும். முடிஞ்ச அளவு தனித்தனியாகவே சேர்க்க பாருங்கள். ஸ்டவ் வந்து இடையில லோ ஃப்ளேமில், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இந்த பாவக்காய் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதோட கலர் நல்லா மாறிட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கப்புறம் நல்ல மொறுவாக வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சினதுக்கப்புறமா நீங்கள் டீ இல்லைனா காஃபி கூட வச்சு சுட சுட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆரம்பத்தில் நல்லா வந்து எண்ணெயில் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பாவக்காய் வெந்துருச்சுன்னா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு எண்ணெயில் சலசலப்பு சத்தம்லாம் அடங்கிட்டு தெளிவாக இருக்கும். அப்போயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாவக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு. இப்போ பாருங்கள், பாவக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியுதில்ல, நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துருங்க. நல்ல மொறுவாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பாவக்காய் கொஞ்சம் கூட கசக்காது. ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பாவக்காய்களையும் ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், இந்த மாதிரி சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை சூப்பராக தயாராகிருச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவக்காய் ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.